இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்வு நடத்துவதற்காக பெத்லகேமுக்கு போயிருக்கிறார். அது ஈசாவின் குடும்பத்தில்தான் அந்த தேர்வு நடக்கப் போகிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசி அதற்காக தான் அங்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப அங்கு போயிருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் வர சொல்லுப்பா என்று சொல்லி தீர்க்கதரிசி ஈசா என்கிற அந்த தகப்பனிடம் சொல்லுகிறார். அங்கு 7 பிள்ளைகள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கிறார்கள். முதலாவதாக மூத்த மகன் வருகிறான், எலியாப் என்கிற மகன் வருகிறான். பார்க்கும் பொழுது அவ்வளவு நல்ல ஹைட், வெயிட், பர்சனாலிட்டி, இவன் தான் ராஜாவுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்கிறது. அடுத்து இவனை ராஜாவாக்கினால் தேசத்துக்கே நலமாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் ஸ்டாப் சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, நீ உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய வெளி தோற்றத்தையும் முகத்தையும் பார்க்கிறாய்ப்பா. இவனை நான் புறக்கணித்தேன். இவன் என் பார்வைக்கு ஏற்றவனாக அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஒன் சைடு மட்டும் பார்த்தவர் முடிவெடுக்க மாட்டார். வெளி தோற்றத்தை பார்த்து அல்லது ஒரு பக்கத்தை பார்த்து மறுபக்கம் நமக்கு சில நேரம் தெரியாதபடியினாலே முடிவெடுத்து விடுகிறோம். பின்பு அது நமக்கே பாதிப்பாக வந்து விடுகிறது. சிலர் தீர்ப்பு சொல்வதும் அப்படிதான். நன்கு ஆராயாமல் விசாரியாமல் ஒரு சைடு மட்டும் கேட்டு உடனே குற்றம் சாட்டி விடுவார்கள். உடனே குற்றவாளி என்று முத்திரையும் போட்டு விடுவார்கள். மற்றவர்கள் அப்படி தீர்ப்பும் செய்யக்கூடாது. இங்கு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ வெளி தோற்றத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நாம் எப்படி மற்றவர்களை பார்க்கிற அல்லது மற்ற காரியங்களை பார்க்கல ஒன் சைடு மட்டும் பார்க்கிறவங்களா, இல்ல 2 பக்கங்களையும் பார்த்து ஆராய்ந்து முடிவெடுக்கிறவர்களா? சற்று நாம் யோசித்து பார்க்கின்ற அழைக்கப்படுகிறோம். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு போர் வீரனுடைய சிலை நிறுத்தப்பட்டிருந்ததாம். அதில் அவன் கையில் ஒரு பெரிய கேடயம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கேடயத்துக்கு 2 சைடு உண்டு. கேடயத்திலே கொடுக்கப்பட்டு அவன் கம்பீரமா அந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி வரும்போது 2 போர் வீரர்கள் வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகிறார்கள். அந்த சிலைக்கு பின்புறத்திலிருந்து ஒருத்தன், முன்புறத்திலிருந்து 2 பேர் வருகிறான். வந்து ஒருவரை பார்த்து பேசும்பொழுது சிலையை பார்த்து பிரமிப்பாய் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், அந்த கையில் உள்ள கேடயம் தங்கத்தினால் ஆனதுன்னு சொல்லுகிறான். ஆனா இன்னொருவன் சொல்லுகிறான், இல்லை தங்கத்தினால் அல்ல, இது வெள்ளியினால் ஆனதுன்னு சொல்லுகிறான். 2 பேருக்கும் அந்த வார்த்தைகள் அது மீண்டுமாய் தர்க்கமாக மாறி போராக மாறிவிடுகிறது. 2 பேரும் தங்கள் பட்டயங்களினால் தங்களை தாக்கிக் கொள்வதனால் காயமடைந்து கீழே விழுகிறார்கள். அந்த பக்கம் ஒரு பெரியவர் வருகிறார். காயப்பட்டு கீழே கிடக்கிறவர்களை எடுத்து முதலுதவி கொடுத்து அவர்களை காப்பாற்றி சரி பண்ணி முடிந்தவுடனே என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்கிறார். நீங்கள் இருவரும் சண்டை போடுகிறீர்கள் என்று சொல்லி ஒருவன் சொல்கிறான், இந்த போர் வீரனுடைய கையில் இருந்த கேடயம் பொன்னினால் ஆனது என்று நான் சொன்னேன், இவன் அதை மறுக்கிறான். இல்ல மற்றொன்று இல்லை, அது வெள்ளியினால் ஆனது நான் சொன்னேன், இதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லும் பொழுது அந்த பெரியவர் சிரித்தாரா, என்ன நீங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்க 2 பேர் சொல்லுவது சரிதானப்பா, ஆனால் அதை 2 பேரும் 2 பக்கங்களையும் பார்த்தீர்களான்னு சொல்லி அவர் கேட்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அங்கு அழைத்து சென்று போய் அந்த கேடயத்தை பார்க்கிறார். அந்த கேடயத்தின் ஒரு பக்கம் பொன், மறுபக்கம் அதன் பின்பகுதி வெள்ளியினால் ஆக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்களாம். அவன் பொன்னினால் இருக்கிறது மட்டும் பார்த்தவன் அதை பிடிவாதமாய் பிடித்து சொன்னான். பின்பு வெள்ளியா இருக்க பார்த்தவன் இந்த பக்கம் பொன்னினால் அது செய்யப்பட்டதை அவன் பார்க்கவில்லை. பின்பு தங்கள் தவறை உணர்ந்து கொண்டு 2 பக்கங்களையும் பார்க்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாய் திரும்பி போனார்களாம். யோசித்து பாருங்கள், இப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் காரியங்கள் நடந்து விடுகிறது. ஆண்டவர் அதனால் தான் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து செயல்பட சொல்லுகிறார்.
அவசரப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். நன்கு அறிந்து உணர்ந்து தெளிவு பெற்ற பின்பு அதனை குறித்து பேசுவது நல்லமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட சிறு சிறு காரியங்கள்ல வருகிற இப்படிப்பட்ட குழப்பங்கள், தவறுகளை நாம் அப்புறப்படுத்திவிட்டு இருதயத்தை பார்க்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உள்ளும் புறமும் பார்க்கிறவர். வெளிப்புறம் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, உட்புறமும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினாரே. கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் நாங்கள் ஏமாந்து விடுகிறோம், வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம், நாங்கள் ஏமாற்றி விடுகிறோம் அப்பா. உலகத்தின் மாயை மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது, பிரபஞ்சத்தின் காரியங்களை பார்த்து பிரமித்து நின்று விடுகிறோம். நம்முடைய கிரியைகளை மறந்து விடுகிறோம். இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவனப்பா, அநேக நேரம் ஒன் சைட் பார்த்து நாங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து விடுகிறோம். மற்றவர் சொல்களை கேட்டு அதன்படி நாங்கள் காரியங்களை நினைத்துக் கொள்கிறோம் அல்லது பேசி விடுகிறோம். அப்படி அல்ல, நன்கு விசாரித்து தீர ஆராய்ந்து எந்த ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பேச வேண்டுமானாலும், செயல்பட வேண்டுமானாலும், சொல்ல வேண்டுமானாலும் அதுல நிதானத்தை எங்களுக்கு கொடுங்க, நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க. அதோடு மட்டுமல்ல, நாங்களும் கூடப்பா எந்த விதத்திலும் வெளி தோற்றத்தின்படி நல்லவர்கள் போல காண்பிக்காதபடி உள்ளமும் பரிசுத்தமாக பிரியமா இருக்கக்கூடிய கிருபைகளை கற்றுக் கொடுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கங்களும் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதோடு மட்டுமல்ல, முகத்தை மட்டுமல்ல, இருதயத்தையும் பார்க்கும்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என் ஞானம் கல்வி